இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் தவிக்கவே கருணன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. கருணன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. வாமா வாடா வாடா. என்னாலும் மந்தருள் கலைவாரே கலைதேவி கலைவாரே. கருணை செய்வானே காத்தருள் வாய் தாயே அம்பிகையே. காத்தருள் வாய் தாயே அம்பிகையே. கலைவாணி தாயே கருணை செய்வாய் கருணை செய்வானே. எங்கும் நிறைந்தவளி கலைவாணி தாயே அன்பில் புரியது வந்தருள் புரிவாய். எங்கும் நிறைந்தவளி கலைவாணி தாயே அன்பில் புரியது வந்தருள் புரிவாய். ஏழாவில் குடிகொண்டு கருணை செய்வானே காத்தருள் வாய் தாயே அம்பிகையே. காத்தருள் வாய் தாயே அம்பிகையே நீயே கலைவாணி தாயே கருணை செய்வானே கருணை செய்வானே. அண்ணாமலை திரு அண்ணாமலையில் முக்தி பெற்ற அருணகிரியை விரலிமறை வாய் என்று தாங்கள் கூற அதன்படி அருணகிரி வரும்பொழுது வழி தெரியாது திகைத்து நிற்க தாங்கள் வேண்டுவனா வந்து இதோ தெரிகிறது விரலிமலை என்று காட்டி மறித்தீர்கள். வந்தது இறைவனை நினைத்து அந்த இடத்திற்கு வேடம் சத்தப்பட்டு பேரிட்டு வந்து விரலிமலையில் முதல் படி ஏற தாங்கள் மேலிருந்து ஒரு படி கீழ் இறங்க அன்னி உண்மையில் இங்கு செல்கிறான் கேட்க அதற்கு தாங்கள் தமிழுக்கு முதல்வனாக இருந்தாலும் தமிழுக்கு அரசன் தமிழரசன் அருணகிரி வருகிறார். நான் அவரை வழிகொண்டு அடி சென்று கூறி கோமகனே குலமகனே கொந்து மொழி பேசும் தமிழ் மகனே திருப்புகளுக்கு எதிர்ப்புகள் இல்லை என்று நிலைநாட்டிய தலைமகனே முத்தை தரு வத்தை திருநகை அத்தைக்கிரை சத்தி சரவண முத்துக்கொரு வித்துக்குருவர குகனே முருகா முத்தமிழ் சங்கத்தி முதல்வா தத்துவ பொருள் சொன்ன தலைவா புரிஞ்சு வல்நாட்டு காக்க குமரா புறவர் குல நலங்காக்கும் குகா இதயத்தில் குடிகொண்ட இறைவா எங்கள் மூதாதையர் காலம் முதல் முருகா முருகா என்று வணங்கி வாழையடி வாழையாக எங்கள் வாழ்க்கையை நலங்காக்கும் படிவேறவா உனக்காகவே பிறந்தேன் உனக்காகவே வளர்ந்தேன் உன்னையே நம்பி வாழ்கிறேன்
உனது தமிழை பயின்றேன், உனது நாமத்தை சொல்லி சொல்லி உள்ள மகிழ்ந்தேன். உலகம் உள்ளவரை இந்த உடம்பில் ஈரோட்டம் உள்ளவரை ஓம் முருகா ஓம் முருகா என்று ஒரு திருநாமத்தை ஓதி ஓதி உத்தரித்துக் கொண்டே வாழ்வேன். வர வேண்டும், வந்தருள் தர வேண்டும், வன்சியால் வள்ளிக்கு வாழ்க்கை தர வேண்டும். வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி, வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி, வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி, அவள் வரம் வேண்டி அருள்வோர்க்கு அருள்வாண்டி, அவள் வரம் வேண்டி அருள்வோர்க்கு அருள்வாண்டி, வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி. சிவனாண்டி மகனாக பிறந்தாண்டி அங்கு சினம் கொண்டு மலை ஏறி அமர்ந்தாண்டி, சிவனாண்டி மகனாக பிறந்தாண்டி அங்கு சினம் கொண்டு ஏறி அமர்ந்தாண்டி, நவலோக மணியாக நின்றாண்டி, நவலோக மணியாக நின்றாண்டி, நடமாடும் திருக்கோயில் கொண்டாடடி, அங்கு நடமாடும் திருக்கோயில் கொண்டாடடி, வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி. சித்தர்கள் சீடர்கள் பல கோடி அங்கு செல்வாக்கு எவர் கீழும் வருமோடி, சித்தர்கள் சீடர்கள் வழங்கோடி அவன் செல்வார்க்கு எவர் கீழும் மறுமோடி, பக்தர்கள் தினம் பாடி புகழ் பாடி, பக்தர்கள் தினம் பாடி புகழ் பாடி, திருப்புகழ் பாடி வருவார்கள் கொண்டாடி, திருப்புகழ் பாடி வருவார்கள் கொண்டாடி, வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி, பாலாபிஷேகங்கள் கேட்பாண்டி அங்கு பஞ்சாமிர்தம் தள்ளி குளிப்பாண்டி, பாலாபிஷேகங்கள் கேட்பாண்டி அவன் பஞ்சாமிர்தம் தண்ணில் குளிப்பாண்டி, காலால மலையேற வைப்பாண்டி, காலார மலையேற வைப்பாண்டி, கந்தா கந்தா என்று வருவீனடி, இங்கு கந்தா கந்தா என்று வருவீனடி, வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி, அவள் வரமேந்தி அருள்வோர்க்கு அருள்வாண்டி, அவள் வரமேந்தி அருள்வோர்க்கு அருள்வாண்டி, ஆண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி, பழனி மலையாண்டி. முத்து மாரியம்மா நீதான் நீ காத்து ரட்சிக்க வேண்டும் தாயே. அந்த ஆதியில் தோன்றிய ஆதிபரா சக்தி, அந்த ஆதிபரா சக்தியை எப்படி வணங்க வேண்டும்? அதே நேரத்துல ஆதியில் தோன்றிய ஆதிபரா சக்தி அப்படின்னு சொன்னேன். இந்த ஆதிபரா சக்தி பிறக்கையிலே எப்படி பிறந்தாள் தெரியுமா? 3 கண்களோடு பிறந்தாள். சிவபெருமான் பார்த்தார், உனக்கு 3 கண் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சரி. ஒரு கண்ணை பறிச்சு நெத்தியில வச்சாரு. வச்ச உடனே என்ன ஆச்சு அப்படின்னா குருதியா பட்டது விழுந்துச்சு. அப்ப சிவபெருமான் என்ன பண்றாரு? திருநீரை எடுத்து நெத்தியில வச்சாரு. சரி. வச்ச உடனே குங்குமம் ஆனிச்சு. ஆனா அன்றையிலிருந்து குங்குமம் வைக்கணும் அப்படின்னு நியமிக்கப்பட்டது. அதே நேரத்துல அந்த மாரியம்மனை எப்படி வணங்க வேண்டும்? பாலாபிஷேகம் செய்யாத கோயில் சரி அப்படின்னு எதை சொல்லுவோம்? சமயபுரத்தை சொல்லுவாங்க. மகமாயி சமயபுரம். ஆமா. என்ன காரணம்? என்ன காரணம்? என்ன காரணம் அப்படின்னா அந்த சிலை வந்து வேப்பமரத்துள்ள செஞ்சது. பாலாபிஷேகம் செஞ்ச சிலை என்ன ஆகும்? கரைஞ்சு போயிடும். அதனால இந்த ஊர்ல பாலாபிஷேகம் செய்ய மாட்டாங்க. ஆனா இன்னும் 2 ஊர்ல இன்னும் 2 கோயில்ல பாலாபிஷேகம் செய்ய மாட்டாங்க. எந்த ஊரு அப்படின்னா தஞ்சாவூர் பக்கத்திலே புன்னை நல்லூர்
மாரியம்மன் கோயில். இன்னொன்று என்ன அப்படின்னா காஞ்சி, காஞ்சியில என்ன காரணம், புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் அந்த சிலை வந்து எதனால் செய்யப்பட்டது அப்படின்னா புற்றுமணலால் செய்யப்பட்டது. அதனால இங்கேயும் பாலாபிஷேகம். இப்ப புற்றுமண்ணுக்கு வந்து பாலாபிஷேகம் தான் என்ன ஆகும், சிலை கரைஞ்சு போயிடும். அதனால அங்கேயும் பாலாபிஷேகம் செய்ய மாட்டாங்க. அதே நேரத்துல காஞ்சி காமாட்சி அம்மன் அங்க உள்ள லிங்கமும் ஆற்றுமணலால் செய்யப்பட்டது, அங்கேயும் பாலாபிஷேகம் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற. முதல்ல சொன்னீங்கல்ல இந்த சிவபெருமான் நெத்தியில குருதி வரைஞ்சதுன்னு, அது அந்த குங்குமம் வைக்கிறது அது எப்படி எத்தனை இடத்துல யார் யார் இருப்பாங்க அதை பத்தி சொல்லுங்களேன். பெண்கள் வந்து எத்தனை குங்குமம் மாறிச்சுன்னு சொன்னீங்க. இல்ல பெண்களே இல்ல, கொஞ்சம் தான் இருக்காங்க. வச்சு சொல்லுவோம். ஒரு பெண்ணு வந்து 5 இடத்துல குங்குமம் வைக்கணுங்க. சரி. எந்தெந்த இடத்துல குங்குமம் வைக்கணும் அப்படின்னா வகுட்டுல வைக்கணும். சரி. அதுக்கப்புறம் நெத்தியில வைக்கணும். அதுக்கப்புறம் நெத்திக்கு கீழே இந்த 2 புருவத்துக்கு இடையில இங்க வைக்கணும். அதுக்கப்புறம் கழுத்துல வைக்கணும். அதுக்கப்புறம் மாங்கல்யத்துல வைக்கணும். இப்படி ஒரு பெண்ணு வந்து 5 இடத்துல குங்குமம் வைக்கணுங்க. வகுட்டுலயும் குங்குமம் வைக்கிறாங்க தெரியுமா, பிறந்தபடி இது புகுந்தபடி இது, இந்த 2 வீடு ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு பெண்ணாப்பட்ட வகுடி எடுத்து இங்க குங்குமம் வைக்கிறாங்க. நெத்திலேயும் குங்குமம் வைக்கிறாங்க. அப்படின்னா ஆதிபராசக்தி பிறக்கையிலேயே 3 கண்களோடு பிறந்தால் சிவபெருமா உனக்கு 3 கண் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணை பறிச்சு நெத்தியில வச்சாரா, அதான் குங்குமம் அனுச்சு. அதனால பெண்கள் வந்து இங்கே குங்குமம் வைக்கிறாங்க. இந்த 2 புருவத்துக்கு இடையில இங்கேயும் குங்குமம் வைக்கிறாங்க தெரியுமா. ஒரு பெண்ணு வந்து பிறந்ததுல இருந்து இங்க குங்குமம் வைக்கணும் அப்படின்னு ஒரு ஐதீகம். இப்ப யாராவது குங்குமம் வைக்கிறாங்க? இப்ப பெரும்பாலும் ஸ்டிக்கர் போட்டாயிடுச்சுமா. என்ன நேரத்துக்கு ஓடி அணிகிறார்களோ அதே நேரத்துக்கு போட்டு, ஏன்னா நவீன நாகரிகம் போயிடுச்சு. அதே நேரத்தில் கழுத்துல ஏன் குங்குமம் வைக்கிறாங்க தெரியுமா, திருப்பார் கடலை கடைந்தார்கள். யார் யார் அப்படின்னா தேவர்கள் அசுரர்கள். மந்திரகிரி அப்படிங்கிற ஒரு மலையை வந்து மத்தாக்கி, வாசுகி அப்படிங்கிற பாம்பை வந்து கயிறாக்கி திருப்பார் கடலை கடைந்தார்கள். அப்ப என்னென்ன வந்துச்சு அப்படின்னா நிறைய பொருள், கற்பகதரு, காமதேனு, உத்திரவஸ், அகலிகை, ஐராவதம், தன்வந்திரி, மகாலட்சுமி, அகலிகைன்னு சொல்லக்கூடிய நிறைய பொருள் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு அப்படின்னா விஷம் வந்துச்சு. விஷம்னா என்ன விஷம்? ஆல்கஹால் விஷமா? இல்ல இல்ல விஷம் தானம்மா. புதுக்கோட்டையில நம்பர் 1 நீங்க. என்னது? வாசிப்புலையும் சரி பாட்டுலையும் சரி, பாட தெரியாத கூட உங்க பெட்டியில பாடலாம். சரி சொல்லலாம். அப்படி நான் என்ன தப்பா சொல்ல, வேற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. விஷம் வந்துச்சு. என்ன விஷம்? ஆழகால விஷம். ஆழகால விஷம் இல்ல, நீங்க வேற மாதிரி சொன்னீங்களே. ஆல்கஹால் விஷம். அதுவும் விஷம் தான்மா, தெரிஞ்சுதான் சாப்பிடுறோம். ஆகா, ஆழகால விஷம். இந்த விஷத்தை வந்து சிவபெருமான் வந்து யாரை கொண்டு வர சொன்னாரு அப்படின்னா சுந்தரர் கொண்டு வர சொல்றாரு. சுந்தரர் கொண்டு வந்தாரு, சிவபெருமான் வாங்கி பருகினாரு. இப்போ உடம்புல விஷம் இறங்கிட்டா என்ன ஆகும்? உயிர் போயிடும். அதனால சக்தியாப்பட்டவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சிவபெருமானுடைய கழுத்தை பிடிச்சாங்க. சங்க பிடிச்சாரு. அது கழுத்துன்னு ஒரு பேர் இருக்கு, கண்டம் கண்டம்னு ஒரு பேர் இருக்கு. ஏன் உங்க வாயில வராதா? இருக்குமா? இல்ல என்னன்னு கேக்குறேன். கழுத்துக்கு கண்டம், கழுத்து, சங்கு இப்படி பலமா சொல்லுவாங்கல்ல, அது மட்டும் உங்க வாயில மட்டும் ஏன் வருது? கழுத்தை பிடிச்சாங்க. அதனால திருநீலகண்டன் அப்படின்னு பேர் உண்டு. ஆனா ஆண்களுக்கு தொண்டையில முடிச்சு உண்டு, பெண்களுக்கு தொண்டையில முடிச்சு கிடையாது. ஒரு பெண்ணுகிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லுங்க, உடனே வெளியில சொல்லிடுவாங்க. அதே நேரத்துல ஒரு ஆணுகிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்லுங்க, வெளியிலே சொல்ல மாட்டீங்க. தலையே போனாலும் வெளியில சொல்ல மாட்டீங்க. நாங்க சொல்லவே மாட்டோம். என்ன நண்பர்களா சேர்ந்து ஏதாச்சும் பார்த்துக்கிட்டு வச்சு கொஞ்சம் கூட குறைச்சு ஆயிடுச்சுன்னா அப்பதான் வளரிடும். எவ்வளவு நான் பெருமைப்படுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன், கீழ்த்தரமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பெண்களுக்கு ரகசியம் தங்காதனால தான் பெண்கள் வந்து இங்கே குங்குமம் வைக்கிறாங்க. மாங்கல்யத்திலையும் குங்குமம் வைக்கிறாங்க தெரியுமா. தன்னுடைய கணவன் நீண்ட நாட்களாக உயிரோடு இருக்கணும், தன்னுடைய மாங்கல்யம் காப்பாற்றப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணு வந்து மாங்கல்யத்துல குங்குமம் வைக்கிறாங்க. இப்படி ஒரு பெண்ணு வந்து 5 இடத்துல குங்குமம் வைக்கணும் அப்படின்னு ஒரு ஐதீகம். அதே நேரத்துல அந்த மாரியம்மனை எப்படி வணங்க வேண்டும்? கருணை உள்ளம் கொண்டவளி கருமாரியம்மா, கருணை உள்ளம் கொண்டவளி கருமாரியம்மா, கருணை உள்ளம் கொண்டவளி கருமாரியம்மா, உள் கடை கண்ணால் அருள் கொடுப்பாய் அருள் மாரியம்மா, அருள் மாரியம்மா அம்மா கருணை உள்ளம் கொண்டவளி கருமாரியம்மா.
கடைக்கண்ணால் அருள் கொடுப்பாய் அருள் மாரியம்மா அருள் மாரியம்மா அம்மா கருணை உள்ளம் கொண்டவனி கருமாரியம்மா. ஹலோ அப்படியே இருக்கணும். அந்த முருகப்பெருமானை என் மனசுல நான் எப்படி தெரியுமா நினைச்சு வச்சிருக்கேன். அந்த கந்தப்பெருமானை என் சொந்த பெருமான கிடையாது. நான் என்ன தவம் செய்து கொண்டு இருக்கிறேன் தெரியுமா? அந்த குமரன் எப்போது வருவார் என்று வழி மீது விழி வைத்து நான் எப்படி தெரியுமா காத்து கொண்டிருக்கிறேன். அதே நேரத்தில் அந்த முருகப்பெருமான என் மனசுல அப்படியே தெய்வமா நினைச்சிருக்கேன். அந்த முருகன் எப்போது வருவார், எனக்கு மாலையிடுவார் அப்படின்னு எப்படி தெரியுமா நான் காத்து கொண்டிருக்கிறேன். அவர் மீது கொண்டுள்ள காதல் சாதாரணப்பட்ட காதலா, தெய்வீகமான ஒரு காதல். 5 வயசுல அரியா பருவத்துல அந்த பிஞ்சு வயசுல நினைச்சிட்டாங்கப்ப. பிறந்த குழந்தை எப்படி கத்தும்? ஆனா நான் பிறக்கும் போது குகா குகா அப்படின்னு சொல்லி அந்த குமரன் பெருகி சொல்லிக்கிட்டு பிறந்தங்கப்ப. காகு காகு அப்படின்னு கத்தக்கூடிய பறவை எதுங்க? மயில். மயில். இந்த மயில் வந்து யாருக்கு சொந்தம்? முருகனுக்கு சொந்தம். முருகப்பெருமா யாருக்கு சொந்தம்? மக்களுக்கு சொந்தம். எப்படி சொந்தம்? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. 48 நாள் மாலை போட்டு எங்க அப்பா கோயிலுக்கு பழனி யாத்திரை நடந்து போய் பிள்ளைகுடி நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், ஊரு நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும், நல்ல மழை பெய்யணும் வேண்டிக்கிறோம்ல. முருகப்பெருமா நெத்தியில என்ன போட்டிருக்காரு? பட்டை போட்டிருக்காரு. பசுபதி பாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய முப்பட்டை நெத்தியில போட்டிருக்காரு. ஆமா. நான் நெத்தியில என்ன போட்டிருக்கேன்? நீங்களும் பட்டை தான் போட்டிருக்கீங்க. பசுபதி பாசம். ஆமா. நீங்க ஏதாவது பட்டை போட்டிருக்கீங்களா? நாங்க ஆரம்பத்திலேயே போட்டுட்டு தான் உட்காருவோம். ஆனா அந்த வேர்வை ஊத்துறது அழிஞ்சு போயிருது. உள்ள போறது. ஆமா. நீங்க சொல்றது வேற, நான் சொல்றது வேற. இருக்கிறவங்க யாராவது பட்டை போட்டிருக்கீங்களா? எல்லாமே பக்தர்கள் கூட்டம் தாமா. எல்லாமே பட்டை அடிக்கிறவங்க தான். திருநீரு திருநீரு சொல்லக்கூடிய. ஏன்னா திருநீர் இட்டார் யார் கேட்டார்? முடிசார்த்தமனும் இறுதியில் பிடிசாம்பல். சிவனை மறந்தார் யார் வாழ்ந்தார்? திருநீருக்குனே தனி சிறப்பு இருக்கா இல்லையா? ஏன்னா மந்திரமாவது நீரு, வானவர் மேவிடும் நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமானது நீரு, சமயத்தில் உதவுவது நீர் அப்படின்னு பெருமை சொல்லக்கூடிய அந்த முருகப்பெருமான என் மனசுல எப்படி தெரியுமா நினைச்சு வச்சிருக்கேன். மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதையா, மகராசன் உள்வரவை ராப்பகலா என் மனசு தேடுதையா, மனமீலம் காதில் கேக்குதா, மனசோடு தேனை வார்க்குதா, மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதையா, மகராசன் உள்வரவை ராப்பகலா என் மனசு தேடுதையா, மனசோடு தேனை வார்க்குதா, மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதையா.
மகராசன் உள்வரவை ராப்பகலா என் மனசு தேடுதையா மனமீலும் காதில் கேட்குதா மனசோடு தேடி பார்க்குதா மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதையா மகராசன் உள்வரவை ராப்பகலா என் மனசு தேடுதையா சுட்டத்திரை நீரெடுத்து தொட்டகையில் வேலெடுத்து தொகை மீது சுந்தரம் அரோகரா. அந்த கட்டளைக்கு கொண்டதரை கந்தனியை பாடுவது நிம்மதியை ஆரணத்து மந்திரம் அரோகரா. அந்த ஆரணத்து மந்திரத்தில் ஆடுவந்த சுந்தரத்தை அஞ்சு பகல் சிந்தனை செஞ்சவே அரோகரா. அந்த ஆரணத்து மந்திரத்தை யாரெடுத்து ஓதினாலும் ஆறுமுக வந்து நிற்பான் முன்னமே அப்படியெல்லாம் பெருமை செல்லக்கூடிய அந்த முருகனாப்பட்டவர் எப்படியாப்பட்டவர் தெரியுமா வேல் வாழ்க மயில் வாழ்க விலங்கிய சண்முகம் வாழ்க வெக்குத்தண்டை கால் வாழ்க பன்னீர் தோய் விழிகள் வாழ்க அடியாருடன் அருணகிரி வாழ்க அப்படின்னு பெருமை சொல்லக்கூடிய கந்தா கடம்பா கதிர் வடிவேலா கார்த்திகேயா சண்முகா சடாச்சரா சூரனை கொன்ற சூரா இனி ஆட்கொள்ள வரவேண்டும் ஐயனே அந்த முருகப்பெருமான என் மனசுல ஏன்னா சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை கடவுளும் கிடையாது அப்படின்னு பெருமை சொல்லக்கூடியப்ப மற்ற ஆலயத்திலே விட இந்த முருகப்பெருமானுடைய ஆலயத்துல மட்டும்தான் யாம் இருக்க பயம் ஏ அப்படின்னு சொல்லி நம்மளை எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காரு எனக்கு எப்போதும் அவர் நினைப்பதாங்க சாப்பிடலாம்னு தட்டை எடுத்தோம்னு வச்சுக்கோங்க சரி அந்த தட்டுல பார்த்தா கூட எனக்கு அவர் நினைப்புதாங்க அப்படி ஒரு காது அந்த செம்புல அந்த தண்ணியில பார்த்தா கூட எனக்கு அவரு நான் அவரை விரும்புறேன் சரி ஆனா அவர் என்னைய விரும்புறாரா என்ன அப்படி கேட்டுப்பிட்டிய எனக்கு இருக்காரு முருகன் ஆனா உங்களுக்கு தான் தெரியல வர வேண்டிய நேரத்துல வந்துருவாரு பாருங்க ஆமா அதனால முருகப்பெருமான என் மனசுல எப்படி தெரியுமா நினைச்சு வச்சிருக்கேன் இரவுக்கு 1000 கண்கள் மலருக்கு ஒன்றே ஒன்று இரவுக்கு 1000 கண்கள் மலருக்கு ஒன்றே ஒன்று அறிவுக்கு 1000 கண்கள் இரவுக்கு ஒன்றே ஒன்று இரவுக்கு 1000 கண்கள் மலருக்கு ஒன்றே ஒன்று இரவுக்கு 1000 கண்கள் மலருக்கு ஒன்றே ஒன்று கணக்கினில் கண்கள் 2 அவை நானும் காட்சிகள் ஒன்று கணக்கினில் கண்கள் 2 அவை காணும் காட்சிகள் ஒன்று பெண்ணின் வார்த்தை ஒரு கோடி அது பேசிடும் வார்த்தை பல கோடி பெண்ணின் வார்த்தை ஒரு கோடி அது பேசிடும் வார்த்தை பல கோடி இரவுக்கு 1000 கண்கள் பகலுக்கு ஒன்றே ஒன்று அங்கும் எங்கும் மலை கோடி தினமானிடும் மானிடர் வானிலே அங்கும் எங்கும் மலை கோடி தினமானிடும் மானிடர் வானிலே எங்கே நடக்கும் எது நடக்கும் அது எங்கே முடியும் யார் அறிவார் எங்கே நடக்கும் எது நடக்கும் அது எங்கே முடியும் யார் அறிவார் இரவுக்கு 1000 கண்கள் பகலுக்கு ஒன்றே ஒன்று அறிவுக்கு 1000 கண்கள் இரவுக்கு ஒன்றே ஒன்று இரவுக்கு 1000 கண்கள் மலருக்கு ஒன்றே ஒன்று இரவுக்கு 1000 கண்கள் மலருக்கு ஒன்றே ஒன்று சின்னஞ்சிறு பிள்ளை செங்கோட்டு பிள்ளை சிவந்த பிள்ளை பொன்னல் மணிப்பிள்ளை பூலோக புகழும் பிள்ளை சூரனை கொன்ற சொக்கேசர் பிள்ளை பொன்னல் மணிப்பிள்ளை இந்த வழிக்குறத்துக்கு மாப்பிள்ளையே அப்படின்னு பெருமை சொல்லக்கூடிய ஆடும் சேவலனி அப்ப தனிமரம் தோப்பாகுமா அது எப்படி ஆகும் பல மரங்கள் சேர்ந்தாலே தோப்பாகும் தோப்பாகும். அந்த மாதிரி முருகப்பெருமானுடன் நான் சேர்ந்தால்தான் எனக்கு பெருமை ஒரு கை தட்டினா ஓசை வருமா
வராதுங்க. 2 கை தட்டினாலும் ஆமாங்க. நான் ஒரு கை தட்டினாலும் ஓசை வருது. எப்படி? அது சுண்டுறதுங்க. சுண்டுறது, சுரங்கிறது, சுடக்கு போடுறது இதெல்லாம் வந்து வேறங்க. ஆமா. இல்ல இல்ல எதிரில நான் கூடவே கூட்டிட்டு வந்திருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. இல்லங்க. 2 கை தட்டுறது சத்தம் எப்படி? சுடக்கு போடுறது எப்படி? நான் என்ன சொல்லி ஒரு கை தட்டாலும் ஓசை வரும்னு சொன்னா? அதனால இப்ப முருகப்பெருமானுக்கு என்னங்க வாகனம்? மயில் வாகனம். மயில் வாகனம். மயிலே பறக்காத ஊர் இருக்கு தெரியுமா? எல்லா ஊர்லயும் மயில் பறக்கும். ஆனா ஒரே ஊர்ல மட்டும் மயிலே வராது, மயிலே பறக்காது. எங்கங்க? எந்த ஊர் அப்படின்னா வயலூர். திருச்சிக்கு பக்கத்திலே வயலூர். என்ன காரணம் அப்படின்னா ஒரு பெண்மணி என்ன பண்ணி இருக்காங்க அப்படின்னா நெல்ல காய வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி. அப்ப அந்த மயில் என்ன பண்ணி இருக்கா அப்படின்னா அந்த நெல்ல போய் கொத்திட்டு இருக்கு. அப்ப அந்த பெண்மணி என்ன பண்ணி இருக்காங்க அப்படின்னா விளக்கமாத்தை எடுத்து அந்த மயிலை வந்து வறுத்தி இருக்காங்க. மயிலை வந்து விளக்கமாத்தால வறுத்தலாமா? மயில் யாருக்கு வாகனம்? முருகனுக்கு. அதனால அந்த ஊர்ல கோவங்கூடும் மயிலே வராது. அதே இடத்துல காகம் பறக்காத ஊர் இருக்கு தெரியுமா? எல்லா ஊர்லயும் காகம் பறக்கும். ஆனா ஒரே ஊர்ல மட்டும் காகம் பறக்காது. எந்த ஊர் அப்படின்னா மணப்பாறைக்கு பக்கத்திலே ஐவர்மலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயர்மலையில. ஐவர்மலை என்ற ஐயர்மலை. ஆமா. என்ன காரணம் அப்படின்னா பஞ்ச பாண்டவர்களும் தவம் பண்ணி எடுத்திருக்காங்க. யார் அப்படின்னா தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். இந்த பஞ்ச பாண்டவர்கள் 5 பேரும் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த காகம் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா தலையில் மலத்தை கழித்து விட்டது. அப்பதான் தர்மன் சாபம் கொடுக்கிறார், இந்த மலையில நீ பறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி. காகம் பறக்காத ஊர் எது அப்படின்னா மணப்பாறைக்கும் பக்கத்திலே ஐவர்மலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயர்மலையில. ஆனா ஒரு ஊர்ல காகவே கத்தாது. அது எங்க பள்ளி கவலி சொல்லாது, பின்னம் வாடை அடிக்காது, ஆமா, மல்லிகைப்பூ மணக்காது, பசுமாடு முட்டாது, கருடன் பறக்காது. ஆனா இது பூரா ஒரு ஊர்ல நான் இருக்காது. எந்த ஊரு அப்படின்னு யாரை கேட்போம்? யார வேணாலும் கேளுங்க. இல்ல இல்ல இதுக்கு அவண்டியும் எனக்கு நின்று பாத்துட்டு வந்தேன். சொல்றது உண்மை நடக்கல. என்ன காரணம் அப்படின்னு எனக்கு எதிரியா கூட்டிட்டு வந்திருக்காங்கல்ல, அவர்கிட்ட கேட்போம். வெளியில பறட்டு இன்னைக்கு அதே நேரத்துல முருகப்பெருமான் என் மனசுல முருகப்பெருமான்ட்ட ஒரு ரகசியம் ஒன்று சொல்லுவோமா? என்ன ரகசியம்? உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும். உனக்கு மட்டும் ரகசியம் கண்டேன், அந்த ரகசியத்தை ஒருவரிடம் சொல்லிவிடாதே. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. எனக்கு மட்டும் சொந்தமல்லவா, எனக்கு மட்டும் சொந்தமல்லவா, இருவருக்கும்
இங்கு வள்ளியாக எடுத்துக் கொண்டிருக்கும் புதுக்கோட்டை ராஜசுலட்சன் அவர்களுக்கு விழா கமிட்டியார் சார்பாக பொன்னாடை அணிவிக்கிறார்கள். எனக்கு பொன்னாடை பொருத்திய கிராமத்தார்கள் அவர்களுக்கு நன்றி கடந்த வணக்கம். அந்த வானத்தை போல மனப்படைச்ச மன்னவனே, பனி தூளிய போல குணப்படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அந்த மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனப்படைச்ச மன்னவனே, மணி துளிய போல குணப்படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அந்த மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனப்படைச்ச மன்னவனே. மாறி மாறி போகும் அது தீரு போகும் வீதி, வாரி வாரி தூத்தும் இது யாரு உனக்கு நீதி? மாறி மாறி போகும் அது தீரு போகும் வீதி, வாரி வாரி தூத்தும் இது யாரு உனக்கு நாதி? பாச வைத்ததானே நீ பயிரை காத்த மேலே, பயிரை காத்த போதும் நீ பணியில் நமக்கு நீதி. விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? அந்த மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனப்படைச்ச மன்னவனே, படி துளிய போல குணப்படைச்ச தென்னவனே. நெஞ்சம் என்னும் கூடு அதில் இருப்பு வைத்ததாரு, துன்பம் வந்த போதும் துயர் தீர்ப்பதாரு, கலக்கும் போது சேரு அது தெளியும் போது நீரு, கடவுள் போட்ட கோடு அதில் இருப்பு வைத்ததாரு, வெந்த புண்ணு அறிடுமா வேதனையே தீர்த்திடுமா? பெண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? அந்த மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனப்படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணப்படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அந்த மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனப்படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணப்படைச்ச தென்னவனே. இடம் என்ன இவ்வளவு கலகலகலகலகலகலகலகலன்னு இருக்கு? எங்கப்பா கூட்டத்தையே காணா? எல்லாம் வீட்டுக்கு போயாச்சா? பரவாயில்ல, இவங்களுக்கு போற வழி தெரியாம உட்காந்துருக்காங்க பாவம். ஆமா, அவங்க ராதாவுக்காக வந்தாங்க, பார்த்துட்டு போயிட்டாங்க. ஏன் இனிமே ராதா மேடைக்கு வரமாட்டாப்லையா? காலையில வரைக்கும் ராதா இங்கதான் இருப்பாப்ல, வருவாப்ல. எதுக்கு இப்ப இந்த கூட்டம்லாம் போனீங்க? ஆமா, அப்படி வந்ததுமே காவலை பார்த்தா நல்லா இருக்குமா? காவலுக்கு எடுத்தது காவல் போக கூடாது. சரி. ஆடல் பாடல் கூடல் ஊடல் ஊடல் அப்படிலாம் இருந்தாதான் காவல் சிறப்பா இருக்கும். வள்ளியம் அவர்னா அந்த அம்மா வந்தா இடத்துக்கு சிறப்பு உண்டாகும். அதுக்கு முன்னாடி வீரத்தேவன் அவர் வரணும். சரி, அவர் வந்தாதான் இடம் இன்னும் சிறப்பா இருக்கும். இவங்க எல்லாம் வரதுக்குள்ள என் மனசுல உள்ளது உங்க கிட்ட சொல்லலாம். ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சால் மணி சொல்லவா? ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சால். அவருக்கு இவரு, இவருக்கு அவரு. ஆஹா, போட்டி போட்டு தானம் தந்த தானம் தந்த தானம் தந்த தானம், பந்தம் ராக பந்தம் இந்த சொந்தம் தந்த சொந்தம், ஓலையில் வேறென்ன செய்தி தேவனே நான் உங்கள்
பாதி மூலையில் வேறென்ன சேதி தேவனே நான் உந்தன் பாதி இந்த பந்தம் ராகபந்தம் இந்த சொந்த